டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் மேம். ரெட்பிக்ஸ் நேயர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம். யூஸ்வலாக வந்து சவுத் மீடியாவில் தான் உங்களை பார்ப்போம், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரெட்பிக்ஸ்க்கு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான்லாம் வந்து உங்களுடைய நேர்காணல் பார்த்து தான் எனக்கு வந்து சரி, ஒரு எதிர்கட்சியிலேருந்து ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட், அது ஒரு ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் வந்து எவ்வளோ போல்டாக பேசுகிறாங்க, எவ்வளோ கேள்விகள் எழுப்புறாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். உங்களோட பர்சிவியரன்ஸு, உங்களுடைய டெடிக்கேஷனு, உங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே இட் இஸ் வெரி வெரி அம்யூசிங் டு மீ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் என் கூட வந்து இன்னைக்கு வந்து ஒரு நேர்காணல் பண்ணதுக்கு. எனக்கு வந்து சங்கர் சார் வந்து எவ்வளோ பிடிக்குமோ, நான் அவங்க அங்கிள்னு தான் கூப்பிடுவேன். சங்கர் அங்கிள் எப்படி பிடிக்கும் அதே மாதிரி மாலதி ஆண்டின்னு நான் யூஸ்வலாக ஆஃப் கேமரா சொல்லுவேன், பட் நம்ம கேமரா இருக்கிறனால மேம்னு சொல்கிறேன். மாலதி மேமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுதான், அதை சொல்லிட்டு நான் வந்து நேர்காணலை தொடங்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். நேர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சங்கர் சாருக்கும் மாலதி அவர்களுக்கும் என்டையர் சவுத் மீடியா டீமுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை, ஜனநாயக கொடுமைன்னு கூட சொல்லலாம். இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த சிஸ்டம் தட் ஹாஸ் ஹேப்பன் உங்களோட லைஃப்ல. ஸோ நீங்கள் வந்து இப்போ அண்மையில் வந்து சிறைக்கெல்லாம் சென்று வந்திருக்கீங்க, இப்போதான் வந்தீங்க. அண்ட் முதல் பேட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஃபஸ்ட்டு ரெட்பிக்ஸ்னாலே வந்து ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வாங்கிப்போம். ஆனால் நீங்கள் ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அந்த சிறை அனுபவம் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து இங்கே எங்களோட பேச வந்திருக்கீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க, த ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். எப்படி உங்களுடைய ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? எனக்கும் ரொம்ப ஷாக்கு. நான் ஜெயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 3 நாள் என்னால் நம்பவே முடியலை. நம்ம ஜன்னல் கிட்ட நின்று பார்ப்போம் இல்லையா, அதை மாதிரி நான் வந்து ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி நின்று நம்ம உண்மையாகவே ஜெயிலில் தான் இருக்கோமா அப்படின்னு பல நாள் நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு போல, ஒரு ஜேர்னலிசம் படிச்சிருக்கோம், ஒரு அரசை ஒரு ஜேர்னலிஸ்டாக விமர்சனம் பண்ணுறோம். ஆமாம், அதுக்கு தானே நீங்கள் படிச்சிருக்கீங்க. நீங்கள் ஜேர்னலிசம் பண்ணுறதுக்கு அதுக்கு தானே. எங்களுக்கு மக்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுதுன்னா உங்ககிட்ட தான் நாங்கள் கேட்க முடியும். அந்த பணியை தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு நம்ம ஜெயிலில் இருக்கோம் அப்படின்றத என்னால் நம்பவே முடியலை. ஸோ ஒரு 3 நாள் ஆச்சு எனக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே. பட் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ஜெயில் வில் மேக் யூ ஆர் பிரேக் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை வந்து ஜெயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக திடப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிருக்கு. டெய்லி நம்ம வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பட் அதில் சில சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளோட திமுக ஆட்சி இருக்கும்போது என்னெல்லாம் சிக்கல் இருந்துச்சோ அந்த சிக்கல் எல்லாமே இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. அதை நான் சொல்கிறேன். எங்களுடைய அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்கு, சம்பளம் போட முடியல கடைசி 3 மாசமா. எங்களோட ஆஃபீஸில் இன்னும் போலீஸ் இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் போலீஸ் வந்து இருக்கிறாங்க. கீழேயும் இருக்காங்க. எங்களோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் போலீஸ் இருக்காங்க. ஸோ அவங்க யாரையுமே இன்னும் திரும்ப பெறலை. எங்களால் போய் ப்ரோக்ராம் பண்ண முடியல. சங்கர் சார் வந்து உள்ளே இருந்தாலும் நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம், எங்களோட அனுபவங்களை பேசியிருக்கலாம். எதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கல. ப்ளஸ் வந்து இப்போ அரசு மாறப்போகுது இல்லையா, அந்த லைவ் பற்றி மாறிடுச்சு. நாளைக்கு முதலமைச்சராக வந்து அஃபிஷியலாக அவர் பதவி ஏற்கிறாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஒரு மீடியாவாக இயங்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் முடக்கப்பட்டிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லை, ஸ்டில் வி ஆர் அண்டர் சர்வேலன்ஸ். எங்கே போனாலும் ஐஎஸும் போலீஸும் எங்கள் பின்னாடி இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க நினச்சாங்கன்னா எங்களுக்கு தெரியாமல் எங்களை ஃபோட்டோ எடுக்கலாம், எங்களோட காரோட ஃபோட்டோவை எடுக்கலாம். வேணும்னே நாங்கள் இருக்கும்போது ஒரு 4 பேர் வந்து நான் போகிற காரில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இன்னுமே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா? இன்னும் நடக்குது. ஸோ அவங்க எப்படி அது பண்ண முடியும்? ஏன்னா இப்போ நீங்க வந்து பெயில தானே நீங்க இருக்கிறீங்க. நான் பெயில இருக்கேன். இன்னுமே எப்படி சர்வேல் பண்ணாங்க? அது ஏதாவது கண்டிஷன் அப்படி ஏதாவது இருக்கா? பெயில் கண்டிஷன் அப்படி ஏதாவது? அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு இருக்க ஒரே ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் 30 நாள் சைன் போடணும், அது மட்டும்தான். பட்டு எக்ஸ் கமிஷனர் அருண் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே சில போலீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஸோ இன்னும் அவங்கெல்லாம் வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அகஸ்டின், முகேஷ் ஜெயக்குமார், இளங்கனி, சேட்டு, துரை ரவிக்குமார், ஜேசி, ஷிஃபாஸ் கல்யாண், டிசி, இவங்க எல்லாருமே இன்னமும் ஆக்டிவாக இருந்து எங்களுக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன புரியலைன்னா, எங்களுடைய குழுவோட தலைவர் அப்படின்னா
சவுக்கு சங்கர் தான். அவரே ஜெயிலில் இருக்கும்போது இன்னும் ஏன் எங்களை அண்டர் சர்வேலன்ஸில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ நேற்று கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரத்கிட்ட சொன்னாங்க, தம்பி நீங்கள் இன்னும் சர்வேலன்ஸில் தான் இருக்கீங்க, இன்னமும் உங்களுக்கான அரெஸ்ட் த்ரெட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் முதலமைச்சர் மாதிரி ஐ திங்க் அருண் ஐபிஎஸ் அவர்களே வந்து பதவியிலேருந்து அவங்க இல்லை இல்லையா, வேற ஒரு ஐபிஎஸ் வந்திருக்காங்க, ஆனால் இருந்துமே உங்களுக்கு த்ரெட் இருக்குது. வெளியே இருந்தே இயக்குறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா போலீஸ், இவங்களால எங்களுக்கு சிக்கல் தொடருது தான். ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான ஒரு விஷயம். நீங்களாம் உண்மையிலே எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் எப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அரெஸ்ட் ஆனீங்க? ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டே உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு சங்கர் சார் அரெஸ்ட் ஆகும்போது என்னன்னா, ஆளாளுக்கு நீங்கள் யாருமே பேசிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு, நான் கடைசியாக மீடியாவில் வராததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நீதிபதி வேல்முருகன் அவர்கள் சங்கர் சாரை கோஅக்யூஸ்டோட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதனால பேச முடியாத கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். அவர்கிட்டயே இருக்க முடியாது, தேர்ட் பார்ட்டி வழியாக கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால அந்த வீட்டில் இருந்து நான் வெளியே போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். அது மட்டும் கிடையாது, இப்போ ஒரு ஆங்கர் மாலதி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆங்கராக உட்காடுறீங்கன்னா பழைய கேஸில் உங்கள் பேரையும் ஆட் பண்ணிடுறாங்க. அப்படி கண்டினியூஸாக ஆட் பண்ணிகிட்டே இருந்ததுனால ப்ளஸ் பரத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்டையர் உங்கள் டீமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, உங்கள் கூட சேர்ந்து இருக்க டிரைவர் உட்பட கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோஅக்யூஸ்டோட பேசக்கூடாது அப்படின்ற இந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கர் சாரோட அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு சப்போர்ட்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட். ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்பாக நாங்கள் சவுக்கு அன்பிளக்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா என்ன தோளில் தட்டி இருப்பாங்க. அப்போது ப்ரோக்ராம்க்கு அப்புறமா நான் அவங்க கிட்ட கேட்டேன், ஏம்மா என் தோளில் தட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, எல்லாரும் சொல்கிறாங்கல்ல உன்னை பற்றி ஆபாசமாக பேசுகிறாங்கல்ல, தெரியட்டும், நீ ஏன் சப்போர்ட்டில் தான் இந்த வீட்டில் இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்றாங்க. ஒரு தட்டில் அவங்க வந்து மக்கள்கிட்ட உணர்த்துறாங்க என்னோட சிச்சுவேஷனை அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுட்டேன். ஸோ இந்த அளவுக்கு அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுனால, அது மட்டும் இல்லை, சவுக்கு மீடியாவில் பசங்க வந்து எங்களோட ஆஃபீஸை சீல் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 பேருக்கு சமைப்பாங்கங்க அவங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நாங்கள் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவோம், அவங்க சமைச்சு மதியானம் பசங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அப்படின்றத என்னால் நம்பவே முடியல. ஆக்சுவலாக சங்கர் சார் வந்து இருந்தது வேற இடம், அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு தான் வெளியே வராங்க. பார்த்துட்டாரு, ப்ளஸ் நானும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் போனது. அந்த டைம்லக்கும் அந்த உரிமை அப்படிங்கிறது 100% இருக்குல்ல. ஸோ அந்த டைமில் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆந்திராவில் ஓங்கோல் அப்படின்ற இடத்துல அரெஸ்ட் பண்ணுறாங்க. எங்களோட கார் நிற்கிது, டக்குன்னு வந்து ஒரு காரால் இடிச்சோன்னையுமே கார் குலுங்குது. நீங்க கார்ல இருக்கிறீங்க, ஒருத்தவங்க வந்து உங்களை இடிக்கிறாங்க. மேபி ஃபாஸ்டா வந்ததுனால அந்த இம்பாக்ட் இருந்ததா என்னன்னே தெரியல. திரும்பி பார்க்கும்போது யாருமே போலீஸ் ட்ரெஸ்ல இல்ல, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அன்யூனிஃபார்ம்ல இருக்காங்க. அதனால வந்து போலீஸ் வந்துதா, ரவுடிங்க வந்திருக்காங்களா, யாராவது குடிச்சிட்டு வந்து இல்ல வேற யாருனாவது புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண வராங்களா அப்படின்னும் போதே கதவை திறந்து உள்ளே உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. சாரோட கையில ஹேண்ட் கஃப் போட்டாங்க. ஒரு கையில ஹேண்ட் கஃப் போட்டு இன்னொரு ஹேண்ட் கஃபை என் கையில் போடணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்க போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா விமன் போலீஸ் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கதவை திறந்து இறங்க முயற்சி பண்ணுறேன். அவங்க வந்து அப்படிலாம் இல்லை, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கஃப் போட ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை சார் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ப்ளஸ் வந்து உமன் போலீஸ் இல்லாதனால எனக்கு பயங்கர அழுக வந்துருச்சு. என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன வேணால் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணதான் வராங்கன்னா ஒரு உமன் போலீஸ் இருக்கணும்லங்க. எவ்வளோ அது ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி அது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். நான் இருப்பேன்னு எதிர்பார்க்கலையா, இல்லை வந்து அதை பற்றின கவலை அவங்களுக்கு இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியலை. ஸோ வந்து ஹேண்ட் கஃப் போட வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் சாருக்கு ஹேண்ட் கஃப் போட்டிருந்தாங்க. ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் சரி நம்ம ஏதாவது விமன் போலீஸ் வேணும், இல்லை நான் இறங்குறேன் அது மாதிரி சொன்னால் சார் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலே நான் வந்து அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை ஒபே பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். சட்டப்பூர்வமாக இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அது ஒபே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது இல்லையா? இவ்வளோ ஒரு நெருக்கடி மட்டும் இல்லை, ஒரு மென்டல் ட்ராமா அது ஏற்படுத்தி. இந்த மென்டல் ட்ராமா வந்து எங்களுக்கு கடைசி 4 வருஷமாகவே இருந்தது. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு அது அதிகமாகவே ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா, நான் நினச்சேன் நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஒரு அரசை வந்து
கேள்வி கேட்குறோம். ப்ளஸ் எலெக்ஷன் பக்கத்தில் இருக்குது, நம்மளோட கைது அப்படின்றது ஒரு சிம்பத்தி ஆகலாம், மக்கள் மத்தியில் டிஎம்கேவை இன்ஃபேமஸ் ஆக்கலாம், அதனால நம்மளை கைது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க கைது பண்ணதுலேருந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றதையே சொல்லலை. ஒரு 6 மணிக்கு கைது பண்ணுறாங்கன்னா 1:30 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து சென்னையில் துரை ரவிக்குமார் இருக்கார் இல்லையா, அவர் கையில் என்னை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ கூட 2 போலீஸ் இருந்தாங்க. ஸோ 10:30 மணி வரைக்கும் எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரியாது. என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்களா இல்லை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு எதுவுமே சொல்லலை. 3 பேருமே மொத்தம் ஒரு 4-5 அந்த ஸ்பெஷல் டீமில் இருந்த 2 போலீஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறமா 3 போலீஸ், துரை ரவிக்குமார், இன்னும் 2 விமன் போலீஸ் இருந்தாங்க. அவங்க யாருமே யூனிஃபார்மில் இல்லை. நான் ஆக்சுவலாக அவர் எங்களுக்காக விசாரிச்சுட்டு இருந்ததுன்னா ஆல்ரெடி சம்மன் கொடுத்துருக்காங்கன்ற அடிப்படையில் எந்த கேஸுன்னு எனக்கு தெரியும். நான் இந்த ப்ரொடியூசரை தாக்குனேன், அவரோட ப்ரைவேட் பார்ட்லலாம் தாக்குனேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கேஸில் ஆக்சுவலி எங்களுக்கு சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க. அதில் அவரை எங்களுக்கு என்ன என்கொயரி பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாது. நான் சொல்கிறேன், எந்த கேஸில் என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். சொல்கிறேன் இந்த கேஸுன்னே சொன்னார். சார் நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டுட்டீங்க, அதனால் நீங்கள் என்னை விசாரிக்க முடியாது. அவர் வந்து நீ எங்கே இருந்த அந்த மாதிரியான தகவல்லாம் கேட்டுட்டு இருந்தார். நீங்கள் எந்த கேஸுன்னு சொன்னீங்கன்னா தான் அதுக்கு சம்மந்தமான பதில்களை நான் சொல்ல முடியும் அப்படின்னா சொல்கிறேன்னு 10:30 மணி வரைக்கும் நடு ரோட்டில் காரில் ஒரு நிழலான இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிச்சார். எனக்கு ஒரே ஒரு டவுட், இப்போது ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணும்போது, எனக்கு தெரிஞ்ச இது இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்கிறேன், அரெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க அந்த ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சா? நான் வந்து ஃபாரினில் நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் அந்த சீரீஸ்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு இந்த காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் எது பேசினாலும் அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பயன்படுத்தப்படலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே அப்படி கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக கிரிமினல்ஸை பிடிச்சி அவங்களோட பழகி இந்த போலீஸோட மைண்ட் செட்டும் அப்படி ஆயிடுச்சான்னு என்னன்னு தெரியல. அவங்க போலீஸ் மாதிரியே அணுக மாட்டேங்கிறாங்க. அவங்களே ஒரு கிரிமினல் மாதிரியும் யார் உண்மையை மறைப்பா அந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. நான் நினச்சேன் அவங்க தான் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு. 10:30 மணிக்கு என்ன M3 போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க. அப்புறம் நைட்டா காலையிலையா? நைட்டு 10:30 மணிக்கு. ஆக்சுவலாக விமனை வந்து 6 o'clock முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற ஒரு ரூல் இருக்கு. அதை பற்றிலாம் தெரியல, நடந்தது சொல்கிறேன். M3 போலீஸ் ஸ்டேஷனில் என்னை ஒப்படைச்சாங்க. அங்கே ஒரு விமன் போலீஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொளத்தூரில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் என்ன செக் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அப்போ நம்ம உண்மையாகவே அரெஸ்ட்டு. அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட கெஞ்சுறாங்க, மேடம் ஃபிட்டு கொடுத்துருங்க, யாருக்குமே அன்ஃபிட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. எனக்கு காலையிலேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, நான் வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றத்தில் இருந்தேன். நம்மளை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதே ஒரு ஏமாற்றம், பயங்கரமாக அழுதுருந்தேன். எனக்கு வந்து கண்டிப்பாங்க அந்த அரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பார்க்கும் போதே வந்து அது எவ்வளோ நமக்கு ஒரு ஆன்சைட்டியை உண்டாக்கும். உங்களுக்கே எனக்கு என்னன்னா, நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, ப்ராப்பராக பண்ணுங்க, என் லாயர்கிட்ட பேசுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க பண்ணுங்க. ஏன்னா மொத்தமா 5 பேரை பிடிச்சாங்க, மிச்சம் எல்லாரையும் பிரிச்சுட்டு என்ன மட்டும் தனியா கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன பிளான்ல இருக்காங்கன்னே எனக்கு தெரியல. அது ரொம்ப பயமா இருந்தது. அவரே இஷ்டத்துக்கு சில கேள்விகள் கேட்டாரு. இங்க இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிலாம் அவரே எழுதிக்கிட்டாரு. நம்ம இல்லைன்னு சொன்னாலும் அவங்க நம்புறதுக்கு தயாரா இல்ல. கேள்விகள் வந்து கொஞ்சம் தரம் குறைவா அது மாதிரிலாம் இல்ல, ரொம்ப டீசெண்டா நடந்தாங்க. ஆனா நீங்க பதில் சொல்லலைன்னா நான் வேற மாதிரி கேட்க வேண்டியிருக்கும் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த டைம்லாம் பதட்டமாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட லோ பிபி இருந்திருக்க, எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்ததுனால அந்த M3 போலீஸ் கிட்ட, சார் எனக்கு ரொம்ப லோ பிபி மாதிரி இருக்குது, ஏன்னா இவங்க விட்டால் நம்மளை சாக விட்டாலும் இவங்க கவலையே பட மாட்டாங்க போல இருக்குது, ஏன்னா அதுக்கப்புறம் புழலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ORS பவுடர் வாங்கிட்டு வந்து கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு வாட்டர் கேனில் போட்டு குடிச்சு, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா டாக்டர்கிட்ட போய் நிற்கிறேன், என்னோட வேர்த்து கொட்டுது, எப்படி ஃபிட்டு கொடுத்தாங்கன்னே புரியல. ஸ்டேட் ஆஃப் ஆன்சைட்டி, கண்டிப்பாக லோ பிபி வரும், உங்கள் பாடி அந்த ரியாக்ஷன் ப்ளஸ் நீங்களும் வந்து ஐ மீன் ஒரு டைனி ஹியூமன் பீயிங், அது எல்லாமே ஒரு இதை ஏற்படுத்த தானே செய்யும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அது கேட்டிங்களா, ஃபிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதை நீங்க? ஆமா கெஞ்சுறாங்க டாக்டர் கிட்ட, மேடம் யாருக்குமே அன்ஃபிட் கொடுத்துறாதீங்க, தயவுசெய்து ஃபிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் டிரைவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கேப் டிரைவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் ஏற்கனவே இருந்தோம் இல்லையா ஹோட்டல் மேனேஜர், அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியல. இவங்கெல்லாம் சவுக்கு மீடியாவில் வந்து உங்களுக்கு கேமராவோ இல்லைன்னா ஏதாவது செட்டிங் பண்ணி அப்படிலாம் பண்ணலை. பொதுவாகவே அவங்களோட இந்த மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, யாரெல்லாம் சங்கர் சார் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கட் பண்ணி விடணும்.
ஸோ அடிச்சு அடிச்சு வேலைக்கு வராத, வேலையை விட்டு போ இப்படின்றத எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எங்களோட ஓன் டிரைவரை நியூடாக வச்சு அடிச்சிருக்காங்க. அவர் கையில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனைவியை பற்றிலாம் ஆபாசமாக பேசி, நீ இந்த அடித்ததை போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொன்னேன்னா இப்போ தான் உங்கள் ஒய்ஃப் வந்து பாத்ரூமில் குளிச்சுட்ருக்காங்க, அவங்கள நான் என்ன பண்ணிட்டோன்னு பார்க்குறியா, அந்த அளவுக்கு ரொம்ப தரைக்குறைவாக பேசியிருக்காங்க. அவங்க உண்மையிலே சொன்னாங்க. ஆமாம். ஸோ அப்போ தான் அவங்க அடித்ததை வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க அப்படி பேசியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சுருண்டு விழுந்திருக்காரு. விழுகும்போது இவன் வேற மயங்கி விழுகிறான்டா, இப்போ தான் வந்து அந்த பெனிக்ஸ் அவங்க கேஸில் பார்த்தீங்கன்னா டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இது தேவையில்லாத சிக்கலாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தி இருக்காங்க. அப்படி இல்லாட்டி அவருக்கு என்ன ஆயிருக்கும்னே தெரியலை எனக்கு. இதெல்லாம் வந்து யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம். அது அவங்களோட டிரைவருங்க. அவங்க ஒன்றும் தீவிரவாதியோ இல்லைன்னா தேச துரோகியோ இல்லைன்னா வந்து ஒருத்தங்களை ரேப்போ மர்டரோ திருடரோ இல்லை. உங்களுக்கு வேலை பார்த்த ஒரு டிரைவருக்கு வந்து இப்படி ஒரு அதான் அங்கே இருக்க ஒரு விமன் போலீஸ் சொல்லியிருக்காங்க, டே ஏன்டா இப்படி அடிபட்டு சாகுறீங்க, இவங்களுக்கு தான் அந்த சவுக்கு சங்கர்னா பிடிக்கவே இல்லைல்ல, எதுக்குடா அந்த ஆள்கிட்ட வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலை பார்க்குறது எல்லாத்தோட ரைட்டு தானேங்க. எனக்கு அதுதான் புரியல. ஒருத்தர் ஜேர்னலிஸ்டாக வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் கூட இருக்கவங்கள ஏன் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து புழலுக்கு போகும்போது 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 5:30 6 மணிக்கெலாம் வந்து கணக்கில் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மென்ஸ் ஜெயிலில் ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப புதுசுன்றதுனால சரி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஜெயிலர் அம்மா வந்தாங்க. வந்த உடனேயுமே என்னை வந்து வேற ரூமில் மாற்றி அப்படியே என்னுடைய ஜெயில் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் ஜெயில் வாழ்க்கைக்கு வந்து வருவோம். எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு? நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்னதான் வந்து கோடீஸ்வரிகளாக இல்லைனாலும் அந்த ஒரு பேசிக் கம்ஃபர்ட்ல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துருக்கோம். நான் உண்மையாக சொல்கிறேன், ஜெயிலுக்கு போகும்போது நான் என்ன நினச்சேன்னா, நான் ரொம்ப ஏழை விட்டு பொண்ணு, எளிய பின்னணியில் வளர்ந்துருக்கேன், என்னால் எளிமையாக இந்த ஜெயிலை வந்து கடந்து வந்துட முடியும்னு. ஆனால் அதை தாண்டின மன உளைச்சல் இருந்தது. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. நம்மளுடைய துறைமுகம் தொகுதியில் ஜெயிச்சிருக்கார் இல்லையா திரு சேகர் பாபு அவர்கள், அவர் வந்து என்னை ஜெயிலுக்குள்ளேயும் அண்டர் சர்வேலன்ஸில் வச்சுருந்தாரு. அங்கே இருக்க டாக்டரையும் அவங்களோட அப்பாவையும் கூப்பிட்டு மாலத்தி மேலே நான் நல்ல கேஸ் போட சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து சிறை நிர்வாகத்துக்கு தெரிய வந்து எனக்கு லைஃப் த்ரெட் உள்ளே இருக்குது, ஏதோ ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறை நிர்வாகம் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அப்படி சொல்லியும் அதை மீறி அவங்க வந்து உங்களுக்கு நல்லது செய்ய ட்ரை பண்ணாங்க. அதான் அங்கே இருக்க டாக்டரை கூப்பிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து அங்கே இருக்க அக்யூஸ்டுங்க ஆல்ரெடி வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு கூட ஏதாவது செய்யலாம் இல்லையா. அதனால அவங்க வந்து எனக்கு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. குவாரண்டைனை விட்டு நம்ம வேற எங்கேயும் போகக்கூடாது. இப்போ எப்படி வந்து சவுக்கு சாருக்கும் அந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அந்த மாதிரி அவரும் நிறைய அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்த மாதிரி உங்களுக்கும் இருந்தது. அது வந்து என்ன காரணம்னா பாதுகாப்பு காரணங்கள் தான் சொல்லப்பட்டுச்சு. என்னை கூப்பிட்டு வந்து ஜெயிலரம்மா ஆக்சுவலாக வந்து அவங்க என்னை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு முக்கிய காரணம், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க தான் என்னுடைய உயிருக்கு பொறுப்பு, அது அவங்களோட வேலை அப்படின்ற அடிப்படையில் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ இன்னும் எலெக்ஷன் வரலை, மாலத்துக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, டெய்லி லாயர்ஸ் வந்துருவாங்க, ஆயிடுச்சுன்னா அது வெளியே பரபரப்பாக பேசப்படும் இல்லையா. அதனால இப்போ ஒரு நாளைக்கு 12 to 2 அவ்வளோதான் ஓப்பனிங் டைம் இருக்கும். மீதி நேரம் ஃபுல்லாகவே அது ஒரு 3 பேர் தங்கக்கூடிய ரூம் தான். அந்த ரூம்குள்ளேயே தான் நீங்கள் அடைஞ்சு கிடக்கணும். ப்ளஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, அம்மா நீ எங்கேயுமே போகக்கூடாது, சமைக்கிறதுக்கு அங்கே ஆக்சுவலி தண்டனை கைதிகள் தான் சமைப்பாங்க. பட் இதை மாதிரி விசாரணை கைதிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவணும், அதுக்கப்புறமா பெருக்கணும், கூட்டணும், இந்த மாதிரி வேலைகளும் எனக்கு அப்போ இல்லை. விசாரணை கைதி யூஸ்வலாக அப்படி பண்ணுவாங்க, ஆனால் உங்களுக்கு அந்த வேலை கொடுக்கல. ஆமாம், அதுக்கு ஒரு காரணம் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நிறைய பேரோட எக்ஸ்போஸ் ஆகும்போது ஏதாவது சிக்கல் வந்து அடிக்கலாம், துன்புறுத்தலாம், அதை மாதிரி இருந்தது. என்னன்னு தெரியல, எனக்கு நிறைய வழக்கறிஞர்கள் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே தொடர்ந்து அலர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கேர்ஃபுல்லாக இவங்களை வச்சுக்கோங்க, கேர்ஃபுல்லாக இவங்களை வச்சுக்கோங்கன்னு சிறை நிர்வாகத்துக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதன் அடிப்படையில் சிறை நிர்வாகமும் என்னை நல்லாவே பார்த்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. இன்னொன்று சூப்பரண்டென்ட் என்னை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு எப்போ பெயிலு, உங்களுக்கு எப்போ பெயிலுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்போ இவளை வெளியே அனுப்புவோம் அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கும் என்னன்னாலும் அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் அந்த ஒரு ஹியூமனிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஒருத்தவங்க வந்து அவங்க அன்ஜஸ்டாக வந்து இப்படி
அவங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா எல்லாருமே வந்து they will try to do அந்த சில இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சிலவங்க தான் வந்து அவங்களாம் மனநோயாளிகள் தான், அவங்களுக்கு தான் அந்த ஒரு யார் அடித்தா என்ன யார் அந்த அதெல்லாம் ஒரு 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 பீஸ்ட் மாதிரி நம்ம அவங்களெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் நான் ஏன் வந்து இது ரொம்ப ஒரு விமன்னால வந்து ஒரு ஜெயிலை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நான் என்னோட என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் லைக் நான் ரீட் பண்ணதுலேருந்து அது எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கஷ்டங்கள் வந்து இருக்கும், உடல் ரீதியாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து ஜெயில் வசதிகள் வந்து விமெனோட ஜெயில் எஸ்பெஷலி வந்து இட் இஸ் worst than மென்ஸ் ஜெயில் அப்படின்னு தான் நான் வந்து படிச்சிருக்கேன். அங்கே ப்ராப்பராக ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது, இன்மேட்ஸ் வந்து பிரச்சனை. குறிப்பாக என்னன்னா ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நாளாகவே டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன். டேக்ஸ் பே பண்ணாலே நம்ம A கிளாஸ் வாங்கிக்கலாம். அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே நத்தை வேகத்தில் நகருது, ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோ. நீங்கள் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஜெயிலுக்கு போகும்போது தான் நீங்கள் அங்கே இருக்க PCP அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த A கிளாஸ் விஷயமும். ஸோ இது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் முதல்ல போன 3 நாள் லாயர்ஸே வரல. எனக்கு ரொம்ப என்ன இது நம்மளை மறந்துட்டாங்களா, நம்ம அரெஸ்ட் ஆனது இவங்களுக்கு தெரியுமா? ஏன்னா சங்கர் சார் எதிரில் இருக்க ஜெயிலில் தான் இருக்காருன்னு போது அவரை டெய்லி பார்க்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அவரை பார்க்க வரும்போது எதுக்கு நம்மளை பார்க்க வரல? ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு ஒரு 7வது நாள் வந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ப்ரஷ் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டோம், வாட்டர் கேன் குறிப்பாக எடுத்துகிட்டு போகணும் போல இருக்கு. ஓகே, ஜெயிலில் நம்ம கூப்பிட்டு எப்படி இருக்க நல்லா இருக்கே அப்படின்னு 2 டைம்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது மேடம் வழக்கறிஞர் வரல, ஏன்னா அங்கே வழக்கறிஞர் மனுன்னு சொல்லி எனக்கு வழக்கறிஞர்னு வருது. மேடம் வழக்கறிஞர் வரல அப்படின்னா உனக்கு என்ன வேணும்? வாட்டர் கேன் வேணும்மா, தண்ணி கொடுங்க மேடம், பொட்டேட்டோ சிப்ஸ் வேணும்னா நான் கேட்க முடியும். ஆக்சுவலி சாப்பாடு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நீங்கள் சிப்ஸ் வச்சு தான் அங்கே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். நீங்களாம் அப்படி தான் பண்ணீங்க, சிப்ஸ் வச்சு தான். சிப்ஸ் ஊறுக்காய் அது மாதிரி. இங்கே வந்து கரன்சி அப்படின்றது பீடின்னு சொல்கிறாங்க மென்ஸ் ஜெயிலில், இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க கொடுக்குற ஃபுட்டை தான் நீங்கள் சாப்பிடணும், உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை தான் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி கேட்பாங்க. இதில் எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, யாருமே என்னை டச் பண்ணதுக்கு ஒரு காரணம் ஜெயிலர் அம்மா டெய்லி கூப்பிட்டு 2 டைம்ஸ் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டது. இன்னொன்று எங்கள் ஃபேமிலியிலேருந்து என்னை மனு போட்டு வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க வந்து அடிக்கடி கூப்பிட்டு பார்த்தது ஏதோ ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நம்மளை ஒருத்தவங்க வந்து பார்க்கலன்னா அந்த ஏக்கத்தை அது தீர்த்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா வந்து உள்ள நான் நினச்சி என்ன போனேன்னா, மென் ஜெயிலையாவது சவுக்கு சங்கர்னா யாருன்னு தெரியும், அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்னு தெரியும், பசங்க எல்லாருமே அரெஸ்ட் ஆயிருந்தாங்களா, அவங்கள வந்து சவுக்கு சங்கர் கேஸுனாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க, இங்கே நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சி போயிருந்தேன். ஆனால் உள்ள நிறைய பேர் வார்டன்ஸு கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அவங்களாம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீங்கள் அரெஸ்ட் ஆயிருக்கீங்கன்னு பார்க்க சொன்னாங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து மனு போட்டு பார்க்கணும் இந்த மாதிரி வரவங்க, நம்மளுக்கு உள்ளே இருந்தே வந்து பார்த்துட்டு போனாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. ஸோ ஸ்வீட். அதெல்லாம் நீங்கள் என்னதான் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்தாலுமே ஏதோ ஒரு 2-3 பேர் நம்ம நல்லது பண்ணியிருக்கனால ஒரு 2-3 பேர் நம்ம கூட வந்து நம்மளை அப்பப்போ பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். ஆக்சுவலி உள்ள வந்து நம்ம இன்னும் புக்ஸ் கிடச்சிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாயர் மனுவில் நம்மளுக்கு புக்ஸ் எல்லாம் அலவுடு கிடையாது. என்னோட நேரம் என்ன ஆச்சுன்னா, அந்த டைமில் வந்து எக்ஸாம்ஸ் உள்ளே இருக்காங்க இல்லையா, விசாரணை கைதிகளாக இருக்கட்டும் தண்டனை கைதிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து படிக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அடிக்கடி வெளியே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 15 நாளில் 3-4 நாள் அது லைப்ரரி தான், பட் அவங்க வந்து அதை ஸ்கூல்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணி இருந்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஆக்சுவலாக ஒரு மாவீரன் நெப்போலியன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவீரன் நெப்போலியன் புக்ஸை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு கூட அந்த ஸ்கூல் திறக்கவே இல்லை. ஸோ நான் என் கூட இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் கொடுத்துருவேன், அந்த புக்கை கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கூல் கொஞ்சம் ஓப்பனாக இருந்துருந்துச்சுன்னா இன்னும் நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்திருப்பேன். நம்ம வந்து வெளியே இருக்கோன்னு வைங்களேன், கடைசியா தொடுறது புக்கா இருக்கும். ஆனா உள்ள போனா புக்கு கொடுங்கன்னு நம்மளுக்கு அதுதான் அடிக்ட் ஆகுது உள்ள. இல்ல எங்க அப்பாவும் சொல்லிருக்காங்க, நாங்க ஜெயில இருக்கும் போது நான் பல புக்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா, ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த புக்கு வந்து எல்லாருமே படிக்கக்கூடிய அந்த ஒரு இது. நான் உண்மையாவே இப்போ உள்ள போயிட்டு புக்கு படிக்கிற ஹேபிட்டோட நான் வெளியே வந்திருக்கேன். நீங்க இப்ப பாருங்களேன், நான் 2 புக்ஸை தான் கையில தூக்கிட்டு வந்திருப்பேன். அது மட்டும் இல்லாம வேற கைதிகள்லாம் இருப்பாங்களே, அவங்க கிட்ட என்ன புக்கு படிச்சு முடிச்சிட்டீங்க, கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி படிச்சிருக்கேன். இந்த ஆப்பிரிக்கன்ஸ் நிறைய பேர் உள்ள இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து தண்டனை கைதிகளா 4 வருஷம் 5 வருஷம்லாம் அப்படி இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் புக்ஸ் கொடுத்தாங்க, அதை படிச்சுக்கிட்டேன்.
உங்களோட இன்மேட்ஸ் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவங்க இன்மேட்ஸ் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருந்ததா? அவங்க இன்மேட்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்க, அவங்களோடலாம் உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆச்சா ஏதாவது? நிறைய ஷாக் இருந்தது. நிறைய விதவிதமான கேஸுகள்ல இருந்தாங்க. போக்சோல விமன்ஸ் உள்ள இருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. போக்சோல விமன்? ஆமா. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட தங்கச்சி கூட இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் அபார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீயும் வந்து இந்த கன்ஸ்பிரசியில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் விமன்ஸுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய ஹஸ்பண்ட் இது மாதிரி நம்ம தங்கச்சிக்கிட்டேயோ தெரிஞ்சவங்ககிட்டயோ தவறாக நடந்துக்கிறாரு அப்படின்னா அதை வந்து போலீஸ்கிட்ட தான் நம்ம முதல்ல சொல்லணும். ஸோ இதை மாதிரி நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து போக்சோல உள்ளே வந்துடுறாங்க. இதை மாதிரி நிறையா தெரியாமல் உள்ளே வந்திருக்காங்க. குழந்தைகள் உள்ளே இருக்காங்க. குழந்தைகள்? ஆமாம். ஆக்சுவலாக வந்து அங்கே போர்டு இருக்கும், அதில் வந்து எழுதி போட்டிருப்பாங்க எத்தனை குழந்தை இருக்குது, எத்தனை தண்டனை கைதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 5 பெண் குழந்தைகள் 5 ஆண் குழந்தைகள் இருக்காங்க, கன்சீவ் ஆகி உள்ளே வராங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தனி ஃபுட்டெல்லாம் கூட கொடுத்து சிறை நிர்வாகம் நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க கூட தான் இருப்பாங்க, கரெக்டா? அந்த குழந்தைங்களோட அம்மாக்கள், அவங்க குழந்தைங்களோட அம்மாக்கள் இருப்பாங்க. பெரிய ஸ்பேஸ் இருக்கும், பார்த்துப்பாங்க. அதை தாண்டி ஹெச்ஐவி பேஷண்ட் உள்ள இருக்காங்க. அதே போர்டில் எழுதியிருப்பாங்க ஹெச்ஐவி பேஷண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு போனோடனே நம்மளுக்கு செக் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் என்னன்னா யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம கூடவே இருப்பாங்க, யாருன்னு தெரியாது. நம்ம 4 நாள் நல்லா பேசிட்டு இருந்திருப்போம், உனக்கு தெரியுமா அவங்களுக்கு அது இருக்கு அப்படின்னு நினைவே பக்குன்னு ஆறி போட்டுரும். ஸோ அதெல்லாம் ஐயோ இந்த மாதிரியான கண்டேஜியஸ் டிசீஸ்லேருந்தெல்லாம் தப்பிச்சு வெளியே ஓடிட்டா போதும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தது ஆக்சுவலி. கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் போன டைமும் வந்து ரொம்ப ஒரு பீக் சம்மர் டைமில் நீங்கள் போயிருந்தீங்களே. இப்போ வந்து வெயில் வந்து சுட்டரிக்குது, நார்மலாக ஏசி போடும் போதே நமக்கு வேர்க்குது. ஜெயிலில் ஏசியும் இருக்காது, ஃபேன் இருக்கு, அதில் டேபிள் ஃபேன் இருக்கு. ஓகே. ஆனால் என்னன்னா வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்படின்லாம் வந்து நினச்சிட்டோ என்னமோ ரொம்ப ஹைட்ல இருக்கும். ஓகே. ஆனா இருந்தாலும் அந்த வேர்வை அப்படிங்கிறது இந்த சூடு அதெல்லாமே வந்து ரொம்ப அது வந்து ஆக்சுவலி ஒரு ரூம் இப்படி தானே இருக்கும். அவங்க வந்து வார்டன்ஸ் எங்க இருந்து பார்த்தாலும் பாக்குற மாதிரியான ஒரு டிசைன்ல தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ வெயில் வந்து இப்படி இறங்கும் உள்ள. கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு அவனுக்குள்ள கம்மியான ஃபாஸ்ட்ல வச்சிருக்க அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப ஆக்சுவலி கஷ்டமா இருந்துச்சு. அலர்ஜி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 2 to 3 days சாப்பிட முடியல. அப்போ வார்டன்ஸ்லாம் இங்கே பாரு சாப்பிடணும் புரியுதா, உள்ளே வந்தாச்சு தெம்பா இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 3 நாள் கஷ்டப்பட்டு அப்புறம் 4வது நாள் நானே எடுத்துகிட்டு போய் 3 பேருக்கு சோறு வேணும் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த சாப்பாடெல்லாம் நல்லா இருந்ததா இல்லை ரொம்ப தரம் குறைவாக இருந்ததா? ஏன்னா நிறைய பேர் இது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது வந்து எனக்கு தெரிஞ்ச மென்ஸ் ஜெயிலில் ரொம்ப சுமாராக இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களோட விமன்ஸ் ஜெயிலில் சாப்பாடு நல்லாவே இருக்குது. ஜெயிலரோ சூப்பரண்டா யாருன்னு தெரில, டெய்லி என்ன சமைக்கிறாங்களோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட டேஸ்ட் காட்டுறாங்க. ப்ளஸ் ஒரு டயட்டாக அவங்க அழகாக 2 நாள் சிக்கன் தராங்க, 2 நாள் எக்கு தராங்க. நான் கொஞ்சம் வெளியே வந்து நிறைய ப்ரோட்டீன் எடுத்துப்பேன். நம்ம வந்து 50 kg இருக்கோன்னா 50 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிடணும்னு. ஆனால் எனக்கு போயிட்டு மேடம் ஜெயிலர் மேடம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு 4 முட்டை வேணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னும் போது இங்கே பாரு 4 முட்டையெல்லாம் இங்கே தர வேண்டாம் இவ்வளோலாம் கேட்காது, 1 முட்டை. ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு 1 முட்டை கூட கிடைக்கல. கிட்டத்தட்ட இது எப்படின்னா பிக் பாஸ் வீடு மாதிரி. ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்க வித்தியாசம் இருந்துச்சுன்னா அந்த பிக் பாஸ் வீடு தான் ஜெயில். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு கம்பேரிசன் பார்க்குறேன். பிக் பாஸ் வீட்டுக்கு அப்போ அதே மாதிரி அந்த ட்ராமா எல்லாமே நடக்கும். பிக் பாஸ்ல இருக்கிற அதே ட்ராமா நடக்கும். உங்களுக்கு வந்து பிக் பாஸ்ல இருக்க ட்ராமா கம்மி. ஓகே. உள்ள இருக்க ஸ்பைஸும் ட்ராமாவும் அதிகம். டெய்லி இருக்கும், விதவிதமா இருக்கும். வார்டன்ஸுங்கெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து அவங்களும் அந்த ட்ராமாக்குள்ள குதிச்சிருவாங்க, ஒரு சிலர் வந்து தள்ளி இருப்பாங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நானே வந்து நீங்க ஜெயில வந்து கொஞ்சம் யதார்த்தமா தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். இல்லை, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ் கமிஷனர் அருண் வந்து சார்ஜ்லேருந்து போயிட்டார் இல்லையா, அதனால என்னை உள்ளே வச்சு அவங்களால துன்பப்படுத்த முடியல. உள்ளே துன்பப்படுத்த முடியாது, பட் கஸ்டடின்னு எடுக்கலாம், புது புது கேஸாக வைக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அதனால எப்போ பெயில் கிடச்சிதோ அதுக்கப்புறமா ஒரே ஒரு கேஸ்க்காக அவுட் கோர்ட் எடுத்தாங்க. அதோட நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ 20 நாள் உள்ளே இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நாங்கள் 8th அரெஸ்ட் ஆகுறோம், 9th ஜெயிலுக்குள்ளே போகிறோம். எங்கள் சங்கர் சாருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
அருண் அவர்கள் வந்து 7 மணி வரைக்கும் தான் வேலை பண்ணணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணி 11 மணி வரைக்கும் இருந்து சாருக்கு குண்டாஸ் போட்டுட்டு இது வெளியே போயிருக்காரு அவரு. அப்பா அது கேட்கவே வந்து என்ன சொல்கிறது, என்ன வார்த்தைகள் அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து இப்போது நம்ம ஜெயிலில் இருக்கும் போது நீங்கள் யதார்த்தமாக தான் எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியும், அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சீக்கிரம் வெளியே இல்லை, வரலாம். அது என்ன காரணம்னா நீங்கள் வந்து தைரியமாக இருக்கிறது மட்டும்தான் உங்களோட ஒரே ஆப்ஷன். தைரியம் இல்லைன்னா ஒன்று உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும், அப்படி இல்லாட்டி நீங்கள் இறந்து போயிடுவீங்க. இந்த இந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இது ரெண்டும் நீங்கள் எப்படி வந்து அப்படி நான் மனம் உடைய மாட்டேன் அப்படின்னு எப்படி நீங்கள் அந்த ஸ்டான்ஸ் எடுத்தீங்க? ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து சங்கர் சார் அம்மா இறக்குறாங்க, இவ்வளோ பேர் வந்து அது ஒரு இழப்புங்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வச்சு நம்மளோட டிரைவர்லாம் அடித்தாங்க இல்லையா, அது எனக்கு புழல் சிறைக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை மீறி எப்போவுமே எப்படி நின்றுருக்கோன்னா, யாராவது நம்மளை எதிர்க்கும் போது தான் நம்ம பண்ணது தப்பே இல்லை அப்படின்னும் போது இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைமை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது, ஏன்னா எனக்கெல்லாம் அது உண்மையிலே ஷாக்கு, நீங்கள் தான் வந்து அந்த குழுவிலே வந்து கேள்விகள் வந்து கம்மியாக கேட்பீங்க, அப்படியே ரொம்ப ஒரு தைரியத்தோடலாம் கேட்க மாட்டீங்க. இப்போது சங்கர் சார் இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச், அதனால் அவர் வந்து எழுப்புகிற கேள்விகள் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்பவுமே சாதாரணமாக தானே பேசிகிட்டு இருப்பீங்க. இல்லை, அப்போது நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம ஏற்படுத்தின இம்பேக்ட் வந்து அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு அப்படின்னு உள்ளே போனதுக்கப்புறம் அது எனக்கு புரிய வச்சுது. ஸோ நத்திங் அப்படின்ற உணர்வு என்னை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சுல்ல, அப்படி இல்லாமல் ஐ எம் த மேஜர் பிளேயர் அப்படின்ற உணர்வை கொடுத்துச்சு. இதை இனிமேல் எப்பவுமே கைவிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டும் போயிடுச்சு. இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கீங்களே. அதாவது இதுக்குத்தானே நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். சார் என்ன சொல்வார், அதிகாரிகளை நம்பாதீங்க, முட்டுச்சந்து கொட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட ஜெயிக்க முடியலையே. அதெல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸாக தான் நான் பார்க்குறேன். ஜஸ்டிஸ்ன்னு ஓகே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை ஒரு மீடியாவாக பேச விட்டு இதை அவங்க சரி பண்ணிக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை கண்டிப்பாக அதுக்காக தானே நம்ம வந்து தொண்டையை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க பண்றது தப்பு, நீங்க வேற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இன்னைக்கு சில ஜேர்னலிஸ்ட் எல்லாம் நான் பார்க்குறேன், அதிகாரிகளை நம்பினா இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. திரு கோட்டீஸ்வரன் பத்திரிகையாளர் அவர் சொல்றாரு, நீங்க வந்து ஜேர்னலிஸ்ட்டுங்களை பேச விடுங்க, அதுதான் நீங்க பண்ண தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி யாருமே போல்டா பேசலையே. ஒரு பயத்தின் மேல ஒரு அரசை கட்டமைக்க முடியாதுல்ல. ரெண்டு மீடியா தான் பண்ணிட்டு இருந்தது. ஆமா, அந்த 2 மீடியாவையும் எந்த அளவுக்கு நம்மளை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்போ வரைக்கும் சிக்கல் இருக்கு. நாங்கள் சவுக்கு அன்பிளக்டுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நடத்திட்டு இருந்தோம். அதில் வர காசை நாங்கள் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், ₹1 கூட நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஊழியர்களுக்கான பணம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக ₹3.5 லட்சம் வந்துச்சு. அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அக்கௌண்ட்டோட பணத்தை எடுக்க விடல. நான் தான் துரை ரவிக்குமார் கிட்ட கேட்டேன், சார் பாவம் சார் அந்த பசங்க, அந்த பணத்தை ஏன் சார் கை வச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அமைதியாக இருந்தார். அது மட்டும் இல்லை, எங்களை அந்த ஓங்கோலில் பிடிச்ச போலீஸாக இருக்கட்டும், இல்லை புதுசாக பார்க்குற போலீஸாக இருக்கட்டும், யார் உள்ளே வந்தாலும் சிவபிரசாத்தேங்க சிவபிரசாத்தேங்க சிவபிரசாத்தேங்கன்னு கேட்குறாங்க. சிவபிரசாத் யார்? கடைசியாக ஆங்கராக உட்காந்த பையன். அவ்வளோ ஒரு ஏதோ பர்சனல் எனிமிட்டி மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்லியிருக்காங்க, சிவபிரசாத்தை மட்டும் பிடிச்சிருந்தோம் காலை கையை உடைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவர் என்ன அப்படி பண்ணாரு? எங்களோட கேமராமேனா இருக்காரு, ஆங்கரா இருக்காரு, அந்த கோவம் தான். அவர் அப்படியே ரொம்ப தரம் குறைவாவோ இழிவுபடுத்தியோ இல்லைன்னா வந்து ஏதாவது இல்லீகல் விஷயமோ எதுவும் பண்ணல இல்லையா, சும்மா பேசதானே செஞ்சாரு அவரு. ரொம்ப நாள் அவர் கிடைக்கல இல்லையா. அப்போ போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, தம்பி நாங்கள் இதை மாதிரி சொல்லவே முடியாது தம்பி, அவங்க ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. என்ன ரிசல்ட்னா எங்களெல்லாம் கைது பண்ணணுன்றது தான் அவங்களோட ரிசல்ட். இது ஏன் வந்து உங்களை ரொம்ப ஒரு பர்சனல் லெவலில் உங்களை வந்து முடக்கணும் அப்படின்னு சவுக்கு சங்கர் அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தாண்டி அவங்க என்ன நம்பினாங்கன்னா, பத்திரிகையில் பேசுறதுனால தான் மக்கள்கிட்ட போய் அது சேருது. பேசிகிட்டு இருக்க மீடியா அப்படின்றது இப்போ சவுக்கு மீடியா, அதை முடக்கிட்டா மக்கள்கிட்ட அந்த தகவல் போய் சேராது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ பார்க்குற நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். உண்மையாகவே மக்கள், எங்கள் சார் சொல்லுவார், நம்மளுக்கு ஒரு மூளை மக்களுக்கு 1 கோடி மூளை அப்படின்னு சொல்லிட்டு, அதைத்தானே உணர்த்தி இருக்கு இன்னைக்கு ரிசல்ட்டு. எவ்வளோ பேர் திமுகவுக்கு ஓட் பண்ணி எவ்வளோ சீட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது எல்லாமே மக்கள் வந்து நான் உங்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு நடந்தது அது எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க.
குறிப்பாக வந்து உங்களுக்கு அந்த எலெக்ஷனுக்கு கிட்ட நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு தானே இருப்பாங்க. எங்களுக்கே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறது என்னென்னா, சங்கர் சார் எப்போ வருவார், இனிமே அவர் வந்துருவாரா, முந்தா நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது பண்ண ஒரு நேர்காணல் கூட அப்படி சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ எப்போவுமே மக்களுடைய மைண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்கள் சவுக்கு மீடியாவும் இருக்கட்டும், இல்லை சங்கர் சாராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கிறீங்க, ஆழமாக பதிஞ்சிருக்கீங்க. அதனால தான் வந்து உங்களால் இந்த இம்பேக்ட், ஆஸ் யூ செட், ஒரு இம்பேக்ட் உங்களால் க்ரியேட் பண்ண முடியுது. ஆல் ஆஃப் தட் இஸ் ஃபைன். ஆனால் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரமாக பெயிலில் வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. ஏன்னா இப்போ லியோ அண்ணா அவங்களாம் ஒரு 30 days மேலே தான் எடுத்து. அதான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ் கமிஷனர் திரு அருண் அவர்கள் இல்லாதது அதுக்கு ஒரு காரணம். இல்லாட்டி இவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வந்திருக்க முடியாது. ஸோ இப்பயும் சங்கர் சார் அவர்கள் ஜெயிலில் தான் இருக்காரு. அவருக்கு 28ஆம் தேதி ஒரு பல்பட்டேஷன் வருது. ஆக்சுவலாக வந்து நீதிபதி வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அவருக்கு ஒரு வேளை உடம்பு ஏதாவது சரியில்லைன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் சேர்க்காம இன்னைக்கு தான் சேர்த்து இருக்காங்க. என்னதான் வந்து திரு விஜய் அவர்கள் நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறாருனாலும், இந்த நான் சொன்னேன் இல்லையா, போலீஸ் அவங்க எல்லாம் ஷேடோவாக இருந்துட்டு வெளியே எவ்வளோக்கு எவ்வளோ இன்னமும் முடக்கிற வேலைகளை பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாரை வந்து நேற்று வந்து அவுட் கோர்ட் கொண்டு வந்திருந்தாங்க. 23 மார்ச்சே வந்து பார்த்திங்கன்னா கேஸில் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. சார்ஜ் ஷீட் போட்டால் அவங்கள கைது பண்ணக்கூடாது. ஆனால் 23 மார்ச்சே நாங்கள் நான் பெயிலபிள் வாரண்ட்டு அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டையே மேனிப்புலேட் பண்ணி அவரை நேற்று அவுட் கோர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போது வந்து லாயர்ஸ் சொல்கிறாங்க, அதை நாங்கள் வந்து ஆக்சுவலி நீதிமன்றங்களை வந்து நம்புகிறோம், இருந்தாலுமே கோர்ட்டை மேனிப்புலேட் பண்ணும்போது அவங்களும் என்ன பண்ண முடியும்? இது எல்லாமே ஆல்ரெடி இருந்த ஆட்சி போயிடுச்சு, புது ஆட்சி வந்திருக்கு, அவங்களும் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இது எல்லாமே தீர்ந்தாதான் நாங்களும் வந்து திரும்ப மீடியாவை நடத்த முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மீடியாவை நடத்தணுன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ அந்த பிரச்சனை தானே. இண்டிபெண்ட் மீடியா நடத்துகிறவங்க எல்லாருமே இந்த ஆட்சி மாறினால்தான் நாங்கள் மறுபடியும் எங்கள் பணிகளை வந்து சிறந்து செய்ய முடியும், எல்லாம் பயந்துக்கிட்டே தானே இருப்போம். என்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பிடிச்சி உள்ளார போட போகிறாங்க, என்னைக்கு நம்மளை வந்து முடக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எப்போவுமே இருந்துட்டு தானே இருக்கும். இப்போது எங்களுடைய அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்குன்றது வெறும் சவுக்கு மீடியாவோட அக்கௌண்ட்டாக மட்டும் அதை பார்க்கக்கூடாது. எங்கள் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 10 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களோட ஜீவாதாரம்னு இருக்கு இல்லையா, அவங்க பிள்ளைங்க படிக்கணும், அவங்க சாப்பிடணும், வந்து சாப்பாடு போடணும். எவ்வளோ பேர் உங்களில் மோஸ்ட்டாக வந்து மென்னு தான் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து அவங்க குடும்பங்கள் அவங்கள நம்பி தானே இருப்பாங்க. அதுவும் எளிய மக்கள் தானே. இப்போது சார் வந்து வெளியே இருந்தாருன்னா கூட ஏதாவது ஃபினான்ஸாக ரெடி பண்ணிடுவார். ஆனால் அந்த மாதிரியாக பண்ண முடியாமல் எல்லாருமே முடங்கி போயிருக்கோம். இன்னொன்று, சவுக்கு மீடியாவில் வேலை பார்த்தா இன்னொரு ஆஃபீஸில் வேலையே தரமாட்டாங்க. அது கூட பரவாயில்ல, ஃபோன் யாரெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, இன்னொரு ஆஃபீஸில் நீ ஜாயின் பண்ணிட்டா உன்னை விட்டுருவோமா அப்படின்லாம் வந்து இப்போ வரைக்கும் மிரட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய தாயோடைய இழப்பு அதெல்லாம் வந்து இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ சங்கர் சாரோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன நான் நினைக்கிறேன்னா, அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. பையன் இப்படி பேசிகிட்டு இருக்கான், ரொம்ப தைரியசாலி. ஆனாலும் அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப பேசினவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக தான் வரப்போகுது, கொஞ்சம் பேச வேணான்னு சொல்லுங்களேன், திமுக தான் வரப்போகுது, கொஞ்சம் பேச வேணான்னு சொல்லுங்களேன்னும் போது அதையே யோசித்து ஒரு வேளை திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்தால் நம்ம பையனோட நிலைமை என்னவோ, நம்ம அதை பார்க்க முடியுமோ, அவன் படுற கஷ்டத்தை நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்க இறந்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னா, இன்னொரு ரீசன் வந்து எப்போல்லாம் உள்ளே வராங்களோ அவங்களையும் எங்களை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அது அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஐபேடை எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா அந்த ஐபேடாக தானே இருக்க முடியும். சீரியல் பார்க்கலாம். ஆமாம், அவங்க அதில் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சாரோட வீடியோஸு, பொலிட்டிக்கல் வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டில் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக சீரியல் பார்ப்பாங்க, அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு. ஆனால் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்போல்லாம் உள்ளே வராங்க அவங்க ஃபோனை கூட எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி கொடுத்துட்டு போனாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பார்த்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அன்னைக்கு அவங்க முன்னாடி நானும் தான் நின்றுட்டு இருந்தேன். வெளியே நாங்கள் 2 பேரும் நின்றுட்டு இருந்தோம். லேடி போலீஸ் 2 பேர் வந்து அப்படி தரத்தரன்னு எங்கள் 2 பேரையும் கையில் பிடிச்சி இழுத்துட்டு போய் உள்ளே வச்சு அப்படியே எங்களை ஃபுல்லாக சர்ச் பண்ணாங்க. அது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் அவங்களுக்கு. நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, ஆனால் இருந்தாலும் வந்து நீங்கள் சிறையில் இருக்கும் போது நிறைய அவதூறுகள் உங்கள் மேலே வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. சம்மந்தமே இல்லாத விஷயங்கள், பொய்கள் தான், அது 100% பொய். ஆனால் வந்து இன்னுமே வந்து ஒரு மீடியா, ஒரு ஃபெலோ ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து நடந்த அந்த
ஒரு குற்றத்தையோ இல்லைன்னா ஒரு ஒரு இன்ஜஸ்டிஸோ வந்து தட்டி கேட்காம உங்களை வந்து ஒரு கேலி பொருளா வந்து பார்த்துட்டு ரொம்ப அதை நான் உள்ள இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம இவ்வளோ பெரிய வேலை பண்ணும்போது அவங்க இதைத்தானே செய்வாங்க. அதனால நான் அதெல்லாம் கவனிச்சது கிடையாது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச வேலை சரின்னு ப்ரூவ் ஆயிருக்கா? கண்டிப்பா. நீங்க வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு வீடியோல வந்து சங்கர் சார் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த திமுக ஆட்சி வரக்கூடாதுக்கு தான் நான் வந்து ராப்பகலா வேலை செய்றேன் அப்படின்னு. அவர் அதை அச்சீவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க டீம் அச்சீவ் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கு வந்து ஸ்டண்ட் வைக்கணும். ஹார்ட் அட்டாக் இருக்கு. பெயின் இல்ல. ஆனா ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்டண்ட் வைக்கணும். அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, "சார் இதுக்கப்புறம் நீங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது." அப்படிலாம் சொல்லும்போது, "டாக்டர் இந்த திமுக ஒழிக்கணும் டாக்டர். அதுக்கு நான் எந்த அளவுக்கு ஸ்மோக்கை விடணுமோ, ட்ரிங்கை விடணுமோ, நான் வந்து அவ்வளோ டிசிப்ளினாக இருக்க போகிறேன்." அப்படின்னாங்க. இருக்கிறது காவேரி ஹாஸ்பிட்டல். அங்கே போய் சொல்கிறாரு. அப்புறம் டாக்டர்ஸில், "ஐயோ நீங்கள் அதெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் எங்கள் பேஷண்ட்டு." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு திமுகவை வெளியே அனுப்பணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். எங்களுக்கும் அவர் பண்ணுறது சரி அப்படின்றதுனால நாங்கள் கூட நின்னோம். நீங்க வந்து ஒரு இன்ஜஸ்டிஸை வந்து எடுத்து பேசுறது எப்பவுமே வந்து வெல்கம் பண்ணும். ஏன்னா அதான் ஒரு டெமோக்ரஸியும் கூட. இனிமே வந்து இப்போ ஆட்சி மாறிடுச்சு, எல்லாமே ஒரு பெட்டரான ஒரு சூழ்நிலைக்கு வரப்போகுதுங்கிற நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுவீங்களா ஒரு ஜேர்னலிஸ்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்போ நீங்கள் அரெஸ்ட்லாம் பார்த்துட்டீங்க. நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு இப்போ நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னா நான் கண்டிப்பாக 2 வாட்டி யோசிச்சிருப்பேன், நம்ம மறுபடியும் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு. நான் வந்து சும்மா என்ன ஆன்லைனில் வந்து போட்டு கேவலமாக பேசுறதை என்னால் தாங்கிக்க முடியல. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஸ்டேட் வயலன்ஸை வந்து ஃபுல்லாக வந்து அனுபவிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நான் வந்து காரில் வந்துட்டு இருந்தேன். நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேரோட ஃபேஸ் தான் போஸ்டர்லலாம் ஒட்டி இருக்கும். திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேஸும், திரு உதயநிதி அவர்களுடைய ஃபேஸும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். ஓகேவா? அது என்னை அறியாமல் எனக்கு அந்த முகங்கள் கவலையை கொடுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி சுதந்திரம் கிடைச்சா மாதிரி நான் உணர்றேன். ஸோ இவங்க வந்து நாளைக்கு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறாரு, நல்லபடியாக ஆட்சி செய்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். எந்த ஆட்சி வந்தாலும் விமர்சனங்களை நம்ம முன்வைக்க போகிறோம். அதை நாங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஸோ நாங்கள் இதை கண்டினியூ பண்ண தான் செய்வோம். வாவ், உங்களுடைய டிட்டர்மினேஷன் ட்ரூலி இஸ் இன்ஸ்பைரிங். எங்களை மாதிரி யங் ஜேர்னலிஸ்ட்ஸ் இல்லை டு பி ஜேர்னலிஸ்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.